ஹலோ குட்டீஸ், நாம் இன்றைக்கி எல்லோ டக் டாய் தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இப்படி ஸ்கொயர்டாக இருக்கணும். ஆனால் அந்த கார்னர்ஸ் எல்லாமே கர்வ்டாக இருக்கணும். இங்கே இப்படி ஓவல், இப்படி ஓவல் ஷேப். கால் இதுமாரி இங்கே ஒரு கேப் விட்டு இந்த சைட் கால், இங்கே மறுபடியும் ஒரு ஓவல், இங்கேயும் ஓவல். இங்கே கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இதே இப்படி கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள லைனை அழிச்சிடணும். இந்த விங்ஸ் இங்கேருந்து இப்படி கர்வ் பண்ணி, அதேமாதிரி இந்த சைடு இப்படி கர்வ் பண்ணி இது வரைக்கும். அதுக்கு இதை இப்படி டபுளாக இப்படி கர்வ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கண் வரைகிறோம். கரெக்டாக சென்டர்லையே சின்ன கேப், இப்படி 1 ஃபிங்கர் கேப் விட்டுட்டு இங்கே ஷேட் பண்ணிடணும். இந்த ஓவல் ஷேப்பில் ஸ்லாண்டிங்காக அதுக்கு அதோட பீக் இந்த கண்ணை டச் பண்ணி கர்வ் அப்வர்டு கர்வ் இந்த மேலே வளைச்சி போடணும் அப்படி. அதுக்கப்புறம் இங்கே கீழே கர்வ் பண்ணி இப்படி கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். இங்கே சென்டர்லேயும் அதே கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு குட்டி பேபி இல்லை, இந்த தலையில் அதோட போ மாதிரி இப்போ இங்கே சென்டரில் இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம். இப்போ இதை குட்டியாக பண்ணுறோம். இது ஸ்கொயர்டு ஷேப்பில் ஓவல் சென்டரில் உள்ள லைன் அழிச்சிடணும். இந்த கை இந்த விங்ஸ் இப்படி ஃபோர்ஹெட்டில் டச் பண்ணுற மாதிரி இப்படி அது உள்ள லைன் அழிச்சிடணும். இங்கே அதோட கால் கிட்ட சின்ன கேப் தான் இருக்கணும். உள்ள லைன் அழிச்சிடணும். சேம் ஒரே சைஸில் இருக்கணும் ரெண்டும். இந்த விங்ஸ் அது உள்ள லைன் கண் அதே மாதிரி தான். ஓவில் ஸ்லாண்டிங்க சின்ன கேப் விட்டுட்டு இங்கே அதே மாதிரி ஓவில் ஸ்லாண்டிங்க கண்ணில் இப்படி டச் பண்ணி மேலே அப்வர்டுக்கு மாரி அதுக்கு சென்டரில் வரும். இது குட்டியாக போ மாதிரி. இப்போ நம்ம பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் போடலாம்.
இப்போ நம்ம வந்து ஆயில் பேஸ்டல்ஸில் தான் நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இந்த பீக்குக்கு வந்து இந்த சென்டர் லைன் வந்து ப்ரௌன் வச்சு ஒரு லைன். வேறு இந்த நெக்கு கிட்ட வந்து டீப் எல்லோ, நெக்கு கிட்ட இந்த கால் கிட்டலாம் டீப் எல்லோ. இந்த போ கிட்டையும் இந்த மவுத் கிட்ட அடுத்தது வந்து மீடியம் எல்லோ அதில் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே கைக்கும் மீடியம் எல்லோ, எல்லாமே நெல்லோ வச்சு அது மேலே மிக்ஸ் செய்யும். இந்த போவும் அதே மாதிரி தான் மீடியம் எல்லோ இல்லைன்னா நெல்லோ மிக்ஸ். இங்கே வந்து vermilion, இந்த கீழே vermilion, இந்த பீக்கு மேலே ஆரஞ்சு. இப்போ நம்ம வந்து சார்கோல் பென்சில் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ராயிங் பண்ணிவிட்டு ஆயில் பேஸ்டலில் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ட்ரை பண்ணுங்கள். Please subscribe my YouTube channel.